அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குறிப்பிட்ட வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த உலகத்திலையும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள மிகவும் உதவிகரமாக இருக்கும். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டிலே உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ 809 கோடி, 8.09 மில்லியன் மக்கள். போர்கள், விபத்துக்கள், இயற்கை சீற்றங்கள், இயற்கை மரணங்கள், இப்படி பல்வேறு வகைகளில் அநேக மனிதர்கள் அனுதினமும் இறந்து கொண்டிருந்தாலும், அதே வேளையில் புதிதாக குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன. இந்த பூமியினுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே வருகிறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த 809 கோடி மனிதர்களில் நீங்களும் நானும் ஒருவர் அப்படிங்கிறத நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரணும். இந்த 809 கோடி மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிற ஒரு கூட்டம், 2வது கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், 3வது அறிவியலை நம்புகிற ஒரு கூட்டம், 4வது கடவுளை பற்றிய அறிவோ ஞானமோ எந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்லாத ஒரு கூட்டம். இந்த 4வது கூட்டம் அநேக தீவுகளில் ஆதிவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வெளி உலக தொடர்பு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த கடவுள் உண்டு என்று நம்புகிற கூட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த உலகத்தை கடவுள் படைச்சாரு, இந்த பூமியை, வானத்தை, நாம் பார்க்குற அத்தனை இயற்கை காரியங்களையும் மனிதனையும் கடவுள் ஒருவர் படைத்தார் அப்படின்னு நம்புகிறாங்க. 2வது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கூட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அறிவியலை நம்புகிற அந்த 3வது கூட்டமும் இணைந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகம் இயற்கையாக தானாகவே தோன்றியது, பெருவெடிப்பு போன்ற கொள்கைகள் மூலமாக தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலை ஆதாரமாக அவங்க வைக்கிறாங்க. 4வது கூட்டம் கடவுளை பற்றிய அறிவோ ஞானமோ இல்லாதவங்களுக்கு எதை பற்றிய அறிவும் கிடையாது. இந்த உலகத்தை யார் படைச்சாங்க, எப்படி நம்ம உருவானோம், எந்த விதமான அறிவும் கிடையாது. இப்படி 4 விதமான கூட்டத்தார் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் நீங்களும் நானும் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிற ஒரு கூட்டத்துக்குள்ளே வரோம். முதல்ல அந்த 809 கோடி மனிதர்களுக்குள்ள ஒருவராக இருக்கிறோம். 2வது கடவுளை நம்புகிற ஒரு கூட்டத்துக்குள்ளே வருகிறோம். அடுத்ததாக இந்த கடவுளை நம்புகிற கூட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கடவுள் அல்லது கடவுள்கள் இவைகளில் ஏதோ ஒன்றை நம்புகிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிற கூட்டத்தையும் 2 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒரு வகை எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒன்று கண்ணுக்கு புலப்படாத உருவமற்ற கடவுளை வணங்குகிறவர்கள், 2வது கண்ணுக்கு புலப்படுகிறபடி இருக்கிற விக்கிரகங்களை கடவுளாக வணங்குகிறவர்கள் அல்லது இயற்கை சக்திகளை கடவுளாக வணங்குகிறவர்கள். இந்த கண்ணுக்கு புலப்படாத உருவமற்ற கடவுளை வணங்குறாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, கடவுள் எந்த ஒரு உருவத்திலையும் இருக்க மாட்டார், இந்த மொத்த உலகத்தையும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் உருவமற்ற நிலையில் தான் இருப்பார், ஆவிக்குரிய ஒரு ஆவி நிலையில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. 2வதாக உருவங்கள் கொண்ட விக்கிரகங்களை, இயற்கைகளை வணங்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் கடவுளை எந்த உருவத்தில் வேணாலும் வணங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுடைய தவறு என்ன அப்படின்னா, அவர்கள் படைப்புகளை வணங்குகிறார்கள். ஆனால் முந்தினவர்கள் உருவமற்ற கடவுளை வணங்குறாங்க இல்லையா, அவங்க படைத்தவரை வணங்குகிறார்கள். இதுதான் வித்தியாசம். படைத்தவரை வணங்குகிறதற்கும் படைப்புகளை வணங்குகிறதற்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம். இதில் நீங்களும் நானும் எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா, உருவமற்ற கடவுளை வணங்குகிற பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம். இந்த கடவுளை நம்புகிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற கடவுளை நம்புகிற மனிதர்களுக்குள்ளே எத்தனை மதங்கள் இருக்குது தெரியுமா? முக்கியமான மதங்கள், உட்பிரிவுகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000 மதங்கள் இருப்பதாக ஆன்லைனில் தகவல் உண்டு. 1-2 இல்லைங்க, 10,000 மதங்கள். இந்த 10,000 மதங்களில் மிக முக்கியமான மதங்களாக 10 மதங்கள் இருக்கின்றன. அந்த 10 மதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து மதம், புத்த மதம், சீக்கிய மதம், யூத மதம், ஷிந்தோ, டாவோயிசம், கன்பூசியம், ஜைனிசம், இப்படி 10 மதங்கள் முக்கியமான மதங்களாக அறியப்படுகின்றன. இதில் கிறிஸ்தவம், இஸ்லாம், யூத மதம் இப்படிப்பட்ட ஒரு சில மதங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்களுடையது மதங்கள் அல்ல, மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மதம் என்பது வேறு, மார்க்கம் என்றால் வழி என்று அர்த்தம். எதற்கான வழி? கடவுளை அடைவதற்கும் கடவுள் மூலமாக ஏற்படுத்துகிற அந்த சொர்க்கம், பரலோகம் என்கிற ஒரு நிலையை அடைவதற்குமான வழி எங்களுடைய மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற 10,000+ மதங்களுக்குள்ள 10 மதங்கள் முக்கியமான மதங்கள். இதில் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? அந்த 10,000த்துக்குள்ளே வந்து 10,000த்துலேருந்து இந்த 10க்குள்ளே வர்றோம். அதற்குள்ளேயும் எங்கே வர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு புலப்படுகிற கடவுளர்களை வணங்குகிற கூட்டத்தில் இல்லாமல், கண்ணுக்கு புலப்படாத அரூபமான
உருவமற்ற கடவுளை வணங்குகிற ஆராதிக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். இப்போ அந்த 10 முக்கியமான மதங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 10 முக்கியமான மதங்களுக்குள்ள 3 மிக முக்கியமானவைகள் உண்டு. அந்த 3 முக்கியமானவைகள் எவை அப்படின்னா கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து மதம். ஏன் இந்த 3 மிக முக்கியமானவைகள் அப்படின்னா இவைகளை பின்பற்றுகிற மனிதர்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகம். கிறிஸ்தவ மார்க்கத்தை 230 கோடி ஜனங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்தை 180 கோடி ஜனங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்து மதத்தை சுமார் 100 கோடி ஜனங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மதங்களை அல்லது மார்க்கங்களை பின்பற்றுகிற மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த 3 மிக முக்கியமான மார்க்கங்களாக மதங்களாக இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த வீடியோ பதிவு கிறிஸ்தவ மக்களுக்கான பதிவு. மாற்று மதத்தினரை எந்த வகையிலும் கொச்சைப்படுத்தவோ குறை கூறவோ இந்த பதிவு கிடையாது. ஆகவே நீங்கள் விரும்பினால் இதை மேற்கொண்டு கவனிக்கலாம். ஸோ இந்த 3 முக்கியமான மார்க்கங்களுக்குள்ள மதங்களுக்குள்ள நாம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். நீங்களும் நானும் அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்து நின்னாலும் என்ன நடக்குது தெரியுங்களா? கிறிஸ்தவ மார்க்கத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கின்றன. 2001ஆம் ஆண்டு எடுத்த ஒரு கணக்கின்படி உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள 33,830 பிரிவுகள் உண்டாம். அதாவது 33,830 டினாமினேஷன்ஸ் இருக்கிறதாம். அதில் 3 முக்கியமான பிரிவுகள் என்ன அப்படின்னா, ஒன்று ரோமன் கத்தோலிக்கம், 2வது கிழக்கு கிறிஸ்தவம் ஆர்த்தோடாக்ஸ் என்று அழைக்கப்படுகிற கிழக்கு கிறிஸ்தவம், 3வது புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம். இந்த 3 பிரிவுகளுக்குள்ளேயும் மேலும் ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது மொத்தமாக 33,830 அதற்கும் கூடுதலான டினாமினேஷன்ஸ் கிறிஸ்தவ பிரிவுகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கின்றன. இதில் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? புராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே வர்றோம். இந்த புராட்டஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர். இவரை பற்றி தெரியாதவங்க ஆன்லைனில் தயவு செஞ்சு வாசித்து பாருங்கள். இவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியாராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை இவர் எடுத்து வாசிக்கும்போது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்துக்கும் வெளிப்படையாக நடக்கிற சடங்காச்சாரமான சம்பிரதாயமான காரியங்களுக்கும் சொல்லப்படுகிற பிரசங்கங்களுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத கவனித்து பார்க்குறாரு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லியிருக்க சடங்காச்சாரமான காரியங்கள் எவ்வளவு நடக்கின்றன அப்படின்னு பார்த்து அவைகளை எதிர்த்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியே வந்தவர் தான் மார்ட்டின் லூத்தர். இந்த மார்ட்டின் லூத்தரை பின்பற்றி வந்தவங்க தான் லுத்தரன் திருச்சபையார். ஆக மொத்தத்தில் லுத்தரன் சபையாக இருக்கட்டும், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவாக இருக்கட்டும், இவைகளை சார்ந்த மற்ற பிரிவுகளாக இருக்கட்டும், பெந்தேகோஸ்தே சபையினராக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னா புராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே வந்து நிற்கிறோம். புராட்டஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்த்து வந்தவர்கள், எதிர்த்து நிற்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். எதற்கு அப்படின்னா சடங்காச்சாரத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் சத்தியமல்லாததை போதிக்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் உருவ வழிபாடுகளுக்கும் எதிர்த்து நிற்கிறவர்கள் தான் இந்த புராட்டஸ்டன்ட். மார்ட்டின் லூத்தர் அவங்க பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 3 முக்கியமான காரியங்களை கண்டுகொண்டார். ஒன்று கிருபை, இன்னொன்று விசுவாசம், அதை காட்டிலும் முக்கியமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கிருபை, விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற 3ம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுகொண்டார். இவைகளின் அடிப்படையில் வெளிவந்தது தான் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம். நீங்களும் நானும் இந்த நிலையில் வந்து நிற்கிறோம். அந்த 809 கோடி ஜனங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறாருன்னா வேறு பிரித்து கொண்டு வந்து பொய்யான போதனைகளையும் பொய்யான சத்தியத்தையும் சடங்காச்சார சம்பிரதாயங்களையும் உருவ வழிபாடுகளையும் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற அவிசுவாசமான கொள்கைகளையும் விட்டு விலகி சத்தியத்துக்கு நேராக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக, அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக, அவருடைய கிருபைக்கு நேராக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்களும் நானும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே என் மேலே இருக்குதுன்னு நீங்களும் நானும் நினச்சா ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். எப்போவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை தான் நம்ம மையமாக வச்சு நடக்கணும். யோவான் 5:39 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று கற்றுக் கொடுத்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? அப்படின்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இந்த 809 கோடி ஜனங்கள்லேருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வேறு பிரிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற ரட்சிப்பில் இன்றைக்கி கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறார். அப்படின்னா
நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள்னு யோசனை பண்ணி பாருங்கள். அத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது அப்படின்னா எப்படிப்பட்ட கிருபையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மகா பெரிய மேன்மையை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் உண்டான இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதை குறித்து கவலையீனமாக இருக்கக்கூடாது என்று நாம் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு அசுத்தமும் எந்த ஒரு இச்சையும் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடி நம்மை காத்துக்கொள்ளுவோம். எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கண்ணீரும் நம்மை தேவனை விட்டு பிரிக்காதபடி நம்மை காத்துக்கொள்ளுவோம். எனவே நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய திட்டம் சித்தம் இவ்வளவு கிளியர் கட்டாக இருக்கும்போது நீங்களும் நானும் எதற்கு கவலைப்படணும், எதை பற்றி யோசிக்கணும்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகள் நம்மை நடத்தும். அவருடைய கிருபை நம்மை நடத்தும். நாம் அவர் மேலே சரியான ஒரு விசுவாசத்தை வைத்து வாழ்ந்து வந்தால் போதும், நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளலாம். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதன் மூலமாக நம்மை பெற்றவர்கள், நாம் பெற்றவர்கள், நம்மோடு உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பக்கம் இழுக்கலாம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்முடையதாக இந்த பூமியிலே இருக்கட்டும். இதற்காகத்தான் இந்த பதிவு. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.